viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut with me கனிமொழி. Every week நம்மளோட ஷோல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாம படங்களோட ரிவ்யூஸ், ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்மளோட Kollywood Uncutல காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம Kollywood Uncutல முதலாவது ஒரு படத்தோட பூஜையோட தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்படா படத்தோட பூஜை தாங்க. ஆக்சுவலி நெருப்படா பார்த்தீங்கன்னா கபாலி படத்தில் வர பாடலோட முதல் வரி தான் நெருப்படா. ஸோ அந்த பாடலோட டைட்டில் வந்து இந்த படத்துக்கும் டைட்டிலாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாரு நம்ம விக்ரம் பிரபு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட ப்ரொடக்ஷன் பேனர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். விக்ரம் பிரபுக்கு இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்க நிக்கி கல்ராணி. இவங்களை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன், ஆடுகளம் நரேன், பொன்வண்ணன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் நெருப்புடான்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விக்ரம் பிரபு வந்து ஒரு தீயணைப்பு வீரராக நடிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டெபியூ டைரக்டர் அசோக். ஸோ இந்த படத்தோட பூஜை வந்து ரீசெண்டாக நடத்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் நம்மளோட ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். என் பேர் அசோக். இதுக்கு முன்னாடி நான் ரவிவர்மன் கேமராமேன்ட்ட அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ரோமியோ ஜூலியட்டில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபயர் சர்வீஸ் வச்சு ஒரு கதை பண்ணலான்ட்டு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்தை பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த அன்னை இல்லத்தில் இன்றைக்கி பூஜை ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நடக்குமான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் இந்த டைமில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பாக என்னோடய ஹீரோவுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். அவரை காட்டின குமார் சாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லோருக்கும் முதற்கண்ணின் வணக்கம். சிவாஜி குடும்பத்தை சேர்ந்த ராம்குமார் பிரபு, விக்ரம் பிரபு, துஷ்யந்தன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் எடுத்த உடனே அதில் சிவாஜி சாருடைய சக்ஸஸ்ன்னு சொன்ன வார்த்தையை போட்டிருக்காங்க. அந்த ஸ்டில்லு, அந்த டைலாக் எழுதனுடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். இந்த படம் வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் சிவாஜி ஃபிலிம்ஸ் போல் பெரிய நிறுவனமாகவும் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விக்ரம் பிரபு வச்சு அரிமா நம்பி தயாரித்தோம், தொடர்ந்து தயாரித்துன்னு இருப்பேன். இந்த படத்துக்கு என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இரண்டரை கலந்தவன் அந்த குடும்பத்தோடு. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை ஈட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நடிகர் திலகத்துக்கு அப்புறம் பிரபுவுக்கு இப்போ நம்ம பசங்களுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே வந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ப்ரெஸ், நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் என் நன்றி. குடும்பத்தின் சார்பிலும் நன்றி, இந்த யூனிட்டின் சார்பிலும் நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து அப்பன் வருவான், அதுக்கப்புறம் பிள்ளை வருவான், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அவரோட பிள்ளை வருவாருங்கிற ஒரு அடிப்படையில் அப்பா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க உங்கள் ஆசீர்வாதத்தால். அதே மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தில் நானும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி வந்து விக்ரம் பிரபு,
இன்றைக்கி வந்து முதல் படி எடுத்து வச்சுருக்காரு. ஆஸ் எ ப்ரொடியூசர் அதே படத்தில் வந்து நடிக்கிறாரு. அண்ட் வந்து அவரோட கனவு ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க தாத்தாவோட லோகோ வச்சு அவரோட கனவு அது. அவர் வந்து காலேஜில் படிக்கும்போது, அமெரிக்காவில் காலேஜில் படிக்கும்போதே வந்து அது ஃபார்ம் பண்ணது அது. ஸோ ஆகையால் வந்து அவர் இன்றைக்கி வந்து அதை வந்து நிறைவேற்றிருக்காரு. அண்ட் நெருப்புடாங்கிறது வந்து டைட்டில் வந்து இந்த படத்தில் வந்து அவர் வந்து இஸ் ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸர் அண்ட் ரஜினி சார் ஃபேன். அவர் அந்த படத்தில் சாதாரணமாக வந்து தானு சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தானு சார் வந்து ஏன் இந்த டைட்டில் வைங்க அப்படின்னு வந்து சொன்னது அவர் தான். அவருக்கு நன்றி. இது வந்து அர்ப்பணிக்கிறது வந்து நம்ம எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து இந்த டைட்டில் வந்து நான் அர்ப்பணிக்கிறேன். ரஞ்சித் சாருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே புதிய டீமு. அதாவது வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தோம், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஈஷான் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லி துஷ்யந்த் அண்ணன் பையன் பண்ணார். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து விக்ரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. உங்களோட ஆசி எப்படி வந்து என்ன நீங்கள் வளர்த்தீங்களோ அதே மாதிரி என் பையனை வளர்க்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்ங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லோகோ பார்த்துருக்கீங்க. தாத்தாவோட இமேஜை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பராசக்தியில் வர ஃப்ரேமை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கேன். சினிமா சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தால் கூட தாத்தாவை இல்லாமல் வேறு யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு பிள்ளையார் சொல்லியாக ஏதாவது ஒன்று வச்சு ஆரம்பிக்கணும்னு நினச்ச போது இந்த இமேஜ் தான் எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் கடியில் ஃபஸ்ட் படம். இதில் வந்து ஒரு ஃபயர் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு ஒரு ஸ்கிரிப்டு, புது டைரக்டர், ஹிஸ் நேம் இஸ் அசோக். இது வந்து நாங்கள் நிறைய டைட்டில் வச்சுருந்தோம், தீ, நெருப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தோம். அதில் அப்போ தான் நெருப்புடாங்கிற சாங் ரிலீஸ் ஆனிச்சு. அண்ட் டைரக்டர் வந்து சார் நெருப்புடா கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டார். தானு சார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினோம். அண்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ரஞ்சித் அண்ட் அருண் காமராஜ் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நெருப்புடாங்கிற டைட்டில் அவங்க எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டைட்டில் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் ரஜினி சார் அவர் நடித்த படம் அண்ட் அவரை பற்றி பாடுற ஒரு பாட்டில் இந்த நெருப்புடாங்கிறது வரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ். நம்ம காலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஈவெண்ட் தாங்க உங்களுக்குலாம் காத்துட்ருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் யாருக்காக கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் டைரக்டர் கேபி சாருக்காக தான் நடத்தியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி சாரோட 86th பர்த்டேக்காக அவரோட வாழ்க்கை வரலாற்றை பேஸ் பண்ணின ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வசந்த். அண்ட் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்க்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேபி சார் கூட ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம காலிவுட் அன்கட்டில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இயக்குனர் சிகரம், தாதா சாஹிப் விருது பெற்ற, பத்மஸ்ரீ விருது பெற்ற, எத்தனை டாக்டர்கள் பட்டம் பெற்ற அவருக்கு மகளாக பிறந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் அவருடைய இந்த பர்த்டே அன்னைக்கு அவரை பற்றிய எண்ணங்களை உங்கள் எல்லோருடையும் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு மகளாக எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலேயே நான் ஒரு பெரிய பாக்கியசாலின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அப்பா இறந்து போய் ஒரு 1.5 வருடங்கள் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் அவரை நினைக்காத நாள் இல்லை. அவரை வந்து பார்க்கும் பொழுதும், அதாவது அவருடைய படங்களை பார்க்கும்போதும், தொலைக்காட்சியில் அவருடைய சீரியல்களை பார்க்கும்போதும், ஏன் அவரோட அறிமுகங்கள், அவங்கள பற்றின செய்திகள் வரும்போது கூட எங்களுக்கெல்லாம் அவரை பற்றி ஒரு நினப்பு வருது. அவரை நினைக்கிறோம், அவரை கொண்டாடுறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து அவர் பேரை சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் புகழை பாடுவதற்காக மட்டும் அல்ல எங்களுடைய நோக்கம். அவரை பற்றி பேசும்பொழுது நமக்கு இருக்கிற ஒரு உற்சாகம், அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது நமக்கு எழுகிற ஒரு உத்வேகம்,
வாழ்க்கையை வந்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவருடைய அந்த சம்பவங்களை கேட்டு அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார் என்று கேட்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு உந்து சக்தி, இதெல்லாம் வந்து எங்களோட சொத்தாக மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து எங்களுடைய சொத்து மட்டும் அல்ல அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவர் உலகத்தில் உள்ள தமிழ் ரசிகர்கள் எல்லோருக்கும் அவர் சொத்து. அதே மாதிரி அவர் வந்து ஒரு கலை அர்ப்பணிப்பு உள்ளவர்களும் ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு தொழில் நேர்மையும் உள்ள அனைவருக்குமே அவர் சொத்து. அதனால் எங்கள் குடும்ப சொத்தாய் அவரை நினைக்காம அவர் இந்த தமிழ் சினிமாவோட சொத்தா, தொலைக்காட்சியோட சொத்தா நான் நினைக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கேவி சாரோட ஐ திங்க் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ரைட்டிங் விமன் கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி அதாவது பெண்ணையும் அந்த உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் டு ஹேண்டில் விமன் கேரக்டர்ஸ் ஐ திங்க் இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ இறைவி படத்தில் வந்து for me the biggest inspiration was KV Sir's film in bringing out இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கிளைமேக்ஸ் விஷயங்கள் பார்த்தோம். அதிலே தெரியும் எவ்வளோ போல்டான விஷயங்கள், எவ்வளோ வந்து எல்லாரும் சொல்ல தயங்குற விஷயங்கள் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறதுல வந்து he is an expert and I think that's his strength and அதில் தான் we are getting inspired. All the young generation are getting inspired from his films because of the way he writes women characters and I think that's his strength. அண்ட் அவர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பாதித்த படம் வந்து மூன்று முடிச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்த்த படத்தில் அது வந்து ஒரு மனசாட்சின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதை பார்த்து வந்து தப்பு பண்ணால் நம்ம கேரக்டர் நம்மளை துரத்துமான்னு பயந்து நான் ரொம்ப நாள் தப்பு பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் அது வந்து ஓகே அது ஃபிக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தப்பு பண்ண ஆரம்பித்தேன். தேங்க்யூ. எல்லாரும் பாலச்சந்தர் காலத்தில் வாழ்ந்தோம், பெருமையாக இருக்கும். பாலச்சந்தருடைய கவிதாலயம் கம்பெனியில் 5 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை மெத்த மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, அந்த மனிதனைப் போல வாழ்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அவர் மாதிரி உழைச்சவர் யாரும் இல்லை, கிரியேட்டிவ் யாரும் இல்லை. சில நேரத்தில் அம்மாவுக்கு தெரியும், ராத்திரி 2 மணிக்கு ஏதோ ஒரு தாட்டு நினைச்சிட்டு போய் எழுதிட்டு உட்காந்துருப்பார். அதுதான் படைப்பாளி. ஆகவே இப்போ எல்லாம் வந்தோம் போனோம் அப்படின்னு போகிறாங்களே தவிர அவர் மேல் நினைச்சிருந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு இயக்குநருங்கிற முறையில் வருகிற இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாலச்சந்தரை பற்றி பேசும்போது அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள். சரணை போல, வசந்தை போல 10 டைரக்டரில் 100 டைரக்டர்கள் இந்தியாவுக்கு கிடைப்பார்கள். ஆகவே பாலச்சந்தர் நம்முடைய ஆசிரியர் மட்டுமல்ல, நம்முடைய வழிகாட்டி, உதாரண மனிதன், ரோல் மனிதன் என்று சொல்லிக்கொண்டு, அவர் எங்கேருந்து பிறந்தார்? எங்கேயோ ஒரு திண்ணையில் நாடகம் போட்டு இருந்தார் கிராமத்தில். அவர் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் லட்சியம்னு சினிமாவே லட்சியமாக வச்சுக்கிட்டது தான். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எண்ணியது எண்ணியாங்கி எய்தவர் எண்ணிய திணியராக பெறுங்கிற கூட சொல்லி நான் லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் நாம் நிச்சயமாக லட்சியத்தில் வெற்றி பெறுவோம். அதற்கு சாட்சியான மனிதர் பாலச்சந்தர் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எங்கே ராமாயணம் சொன்னாலும் இன்றைக்கும் வந்து ஐதீகம் என்னென்னா, ஆஞ்சநேயர் வந்து அங்கே இருப்பாராம். ஒரு அரிசி வச்சுருந்தீங்கன்னா அதில் அவரோட பாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாபெரும் அதிர்ஷ்டம் இவ்வளோ பெரிய லெஜண்ட் ஃபினாமினன் பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தது. அவரோட பல படங்களை பல சமயங்களில் பேச முடிஞ்சது. வெரி ஹாப்பி அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு ஃபவுண்டேஷன். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிற பாலச்சந்தர் சாரோட பாடல்களை திரு ஸ்ரீராம் அவர்கள், எம்ஜே ஸ்ரீராம் அவர்கள் பாட போகிறாங்க. இளம் கன்னியரை ஒரு மலரென்றாலே கற்பனை செய்தாலே கம்பன் ஏமாந்தான்.
ஒரு மலரென்றாலே கற்பனை செய்தானே கம்பன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வளர்ச்சி கொடுத்த என்ன குருநாதர் ரகு மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டான்ஸுக்கு ரகு மாஸ்டரும், சினிமாவுக்கும் என்னோட கேபி சார் தான். கேபி சாரை நான் என்னோட தந்தையாக தான் நான் பார்த்துருக்கேன். புன்னகை மன்னனில் ஒரு கிளாசிக்கல் சாங் பார்த்துருப்பீங்க, ரேவதி சாங். அதில் பாலச்சந்தர் ரகு மாஸ்டருக்கு ஷூட்டிங், வேறு ஷூட்டிங் இருந்தது. பாலச்சந்தர் சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்றேன், குற்றாலத்தில் சாங் இருக்குன்னு. ஐயோ ரகு, சின்ன பொண்ணெல்லாம் போய் அமுச்சு விட்ருவியா, ஸ்கூல் போடுற பொண்ணு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? இல்லை கம்போஸ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எனக்கு நான் சேம் ரொம்ப துருன்னு இருப்பார், என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுவார் கேபி சார். அது கூப்பிட்டு அது ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போதும் சாயங்காலம் 4 o'clock வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்துக்கு வந்தார். நான் ஸ்டாப் 6 minutes நான் ஸ்டாப். நான் ஆடி காமிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ரவுண்ட் சுற்றிக்கிட்டே இருப்பா ரேவதி, நீங்கள் பார்த்துருப்பீங்க விடிகால வரைக்கும். ஆனால் ஆன் ஸ்டேஜில் நான் அவருக்கு நான் ஸ்டாப்பாக 25 ரவுண்ட் சுற்றி நான் கீழே விழுந்தேன். அப்படியே எந்திரிச்சு என்னை கட்டுப்பிடிச்ச, ரகு நீ வேணாடா, எனக்கு இந்த பொண்ணு போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ குற்றாலத்தில் ஷூட்டிங் பண்ணும் போதும் அவர் என்னையை டெஸ்ட் பண்ணுறாரு. க்ளோஸ்அப் ஷாட் வச்சுட்டு எக்ஸ்பிரஷன் காமி அப்படின்னு டக்குன்னு போய் எக்ஸ்பிரஷன் பண்ணுவா, ரேவதி பண்ணுவாங்க. இது பார்த்தா அது இன்னொன்று பண்ணேன். ஸோ என்னையே டெஸ்ட் பண்ணார், அதாவது இவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு. ஸோ அந்த புன்னகை மன்னனில் அவர் என்னை டெஸ்ட் பண்ணார், புது அர்த்தங்களை என்னை மாஸ்டர் ஆக்கினார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் தான் இங்கே பாலச்சந்தர் சாரோட ஆன்மாக்கள் எல்லாமே. அவர் ஆத்மா இங்கே இருக்குது. வணக்கம். ஆண் குரல் ஜாஸ்தியான பாட்டு அவர் படத்தில் பாடுறது நான் தான் நினைக்கின்றேன். தமிழில் நான் பாப்புலர்னு தெரியுண்டா, ஆனால் ஆந்திராவில் இவ்வளவு பாப்புலர்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதுன்னு சொல்கிறார் அவர். Shall I say something? He is more popular in Andhra Pradesh. உண்மை இது. இன்றைக்கி கூட பாலச்சந்தர் சார் பேர் சொன்னால் இருந்துச்சு நின்று வணக்கம் வைக்கிறாங்க அங்கே. விஸ்வநாத் சார் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் எடுத்த ஓ சீத கதை அப்படின்னு ஒரு படம் 3 முடிச்சு படமாக பாலச்சந்தர் சார் எடுத்தார். என்கிட்ட சொன்னார், டேய் கொஞ்சம் ட்ராலி புஷ் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு நாள் அவர் அவகாசம் கொடுத்தா ஏதாவது பண்ணுவார்டா. நான் எடுத்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டு அவார்ட்ஸ் வந்தது. பட் யூ see when KB sir makes that film in Tamil, it will be entirely different. கடைசி வரலும் அதே பாராட்டு விழாவில் ராமோஜி ராவ் சார் பண்ண விழாவில் சேம் அவர் ஏஜ் குரூப் தான், ஃபியூ மந்த்ஸ் மேபி he is elder to him. விஸ்வநாதன் சார் பாலச்சந்தர் சார் கால் தொட்டு கும்பிட்டு கிளாப் எடுக்கிறதுக்கு இப்போது அவகாசம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். ஐ ஸ்டில் ரிமெம்பர். எனக்கு இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் படத்தில் பெரும்பாலாக ஹீரோஸ் பேர் பாலுன்னு தான் இருக்கும். முதல் அவர் பேர், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேர் கிடச்சிது. நிறைய முதல் விஷயங்கள் எனக்கு முதல்ல தமிழில் நடிக்க வச்சது அவர் தான். நாங்கள் ஓல்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாசாகர் அப்படின்ற ஒரு அசோசியேஷனில் ஒரு மைம் பண்ணோம், 15 minutes ஒரு மைம். அதில் நான் ப்ளேபேக் சிங்கராக வருவேன். ப்ளேபேக் சிங்கர் மைம் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வித்தியாசமான விஷயம். அது பார்த்துட்டு இன்னொரு தடவை இது எங்கேயாவது இருந்தால் சொல்லு நான் வருவேன்னார். அடுத்த நாள் சிவாஜி சார் பார்க்குறதுக்காக வாணி மஹாலில் போட்டோம், அதுக்கும் வந்தார். அதுக்கப்புறம் தான் மனதில் உறுதி வேண்டும்ல எனக்கு டாக்டர் பாத்திரம் கொடுத்தது. அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் எனக்கு வேஷம் கொடுத்தார். இவர் என்கிட்ட கதை சொல்லும்போது, ஒரு நிமிஷம் ரியா, முதல் படம் எடுக்க போகிற, உனக்கு வேறு யாருமே கிடைக்கலையா? நான் போட்டு அந்த படம் ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்க, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி 4 பாட்டு பாடுன்னு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். பட் உன்னுடைய கெரியர் என்ன ஆகும், தயவு பண்ணி உன் ப்ரொடியூசரோட பேசும். சரி சார்னார். பேசுகிற மாதிரி நடித்து அடுத்த நாள் இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னார். ஸோ அப்படி அது மட்டுமே இல்லாமல் அவர் பேனரில் ப்ரொடியூஸ் பண்ண சிகரம் படம், அதில் எனக்கு மெயின் கேரக்டர் ப்ளஸ் மியூசிக் டைரக்ஷனும் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டுக்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாராட்டு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெர் இஸ் நோ வாஸ் ஃபார் பாலச்சந்தர், ஈஸ் வில் பி, அவ்வளோதான். தெர் இஸ் நோ வாஸ். பாலச்சந்தர் இருந்தாருன்னு இல்லை, பாலச்சந்தர் இருக்கார், இருப்பார். அந்த எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய சப்ஜெக்டோட படம் எடுக்கிறதுன்னு எல்லாருமே எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். பட் இவர் எடுத்து எல்லாரையும்
he made them accept the films and made them successful. एक दूजे के लिए நான் பாடுறதுக்கு லக்ஷ்மிகாந்த் பேரலாலுக்கு விருப்பம் இல்லை. They wanted somebody from Bombay to sing. Ultimately he said, என் படத்துலேயே கேரக்டரு கடைசியில் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசுவான், அவனுக்கு இவன் தான் பொருத்தம். அது மட்டுமே இல்லை, ஒருவேளை அவன் ஹிந்தி பேசக்கூடிய கேரக்டராக இருந்தால் மை சாய்ஸ் இஸ் பாலசுப்ரமணியம். யார்கிட்ட சொல்கிறாரு? ப்ரொடியூசர் எல்வி பிரசாத் கிட்ட. அவர் வந்து அவங்க வேறு ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தென் சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் சேஞ்ச் யுவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டு. சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த படத்துக்கு இவர் ஹிந்தி படம் முதல் தடவை பாடுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி சாங் நேஷ்னல் அவார்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கொடுத்துருக்கார். ஒரு சாங் ரெக்கார்டிங் பிரேக்கில் வாகினியே விஸ்வநாதன் சார் தான் மியூசிக் டைரக்டர், கண்ணதாசன் சார் இருக்கார், பாலச்சந்தர் சார், நானும் ஓரமாக உட்காந்துருந்தேன். அவர் இங்கே உட்கார்ற, நான் இங்கே உட்கார்றேன். பாலு கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ 2-3 பேர் இருக்காங்க. என்ன சார் ஒன்றுமே தெரியலையா? அப்படி யாரோ ஒரு 3 பசங்க நிற்கிறாங்க. அதில் கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுவிட்டு கருப்பாக இருக்கான் பாரு ஒரு பையன், அவனை பாரு இன்னொரு தடவை என்னார். நான் பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ஒரு கம்பம் மாதிரி நின்றுருந்தார் அவர். என்ன சார்ண்ணா? ஒன்றுமே உனக்கு ஒரு உணர்ச்சி வரலையான்னு? ஒன்றுமே இல்லை சார்ண்ணா. வாட்ச் மை லிப்ஸ், டேக் மை வேர்ட்ஸ், பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றான் அவன் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ரஜினிகாந்த். நான் திரும்பி அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன், ஏதோ அவர் மேலே அன்பு ஜாஸ்தி வச்சுருக்காரு அப்படின்னு நினைச்சேன். எவ்வளவு தீர்க்க திருஷ்டி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, என்ன இமேஜினேஷன். ஸோ மேன் ஹூ கேன் ட்ராவல் இன் டு டைம் அண்ட் கெட் இன் டு தி ஃப்யூச்சர் ஆல்சோ. பாஸ்ட் போகிறது ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா மறந்துட்டோம்னு சொல்கிறோம். பட் ட்ராவலிங் இன் டு தி ஃப்யூச்சர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி நினச்சி எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமா, தமிழ் இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் will be there. Such a genius, a real genius, the real only one director I can see. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா பறந்து செலவா படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தனபால் பத்மநாபன் அண்ட் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு நாசரோட மகனான லுத்ஃபுதீன் பாஷா அண்ட் இவருக்கு ஜோடியாக இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க சிங்கப்பூரில் தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் கூட சிங்கப்பூரை பேஸ் பண்ணி ரொம்பவே கலகலப்பான காமெடி நிறைஞ்ச லவ் ஸ்டோரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நாசரும் கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் அவரோட மகனுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டாரு. இதை தவிர்த்து இந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். பறந்து செல்லவா இன்றைய இளைஞர்களோட கொண்டாட்டமான வாழ்க்கையோட ஒரு பகுதி. நம்ம கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்கும் இல்லையா, அந்த வாழ்க்கை தான் படத்தோட ஒன்லைன். முழுக்க இந்த படம் சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர் வாழ் தமிழரான திரு பி அருமைச்சந்திரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. படத்தோட கதாநாயகனா நாசர் சாரோட சன் லுத்ஃபுதீன் பாஷா அறிமுகமாகிறாரு. கதாநாயகியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருக்காங்க. அவங்கள இது வரைக்கும் நம்ம கிராமப்புற கதாபாத்திரங்களை பார்த்துருக்கோம். இதில் ஒரு சிங்கப்பூர் வாழ் தமிழ் பெண்ணாக ஒரு மாடர்ன் கேர்ளாக ஆர்கிடெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த ரோல் வேணாலும் பண்ணால் தான் அவங்க வெர்சடைல்னு சொல்ல முடியும். ஸோ ஐஸ்வர்யா அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. அது தவிர நரேல் கெங் அப்படின்னு ஒரு சீன நடிகை இதில் இன்னொரு கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவங்க பெரிய ஸ்டார். அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நார்மலாக ஒரு படம் நல்லா வரணும் அப்படின்னா, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி காதல் நகைச்சுவை படங்களுக்கு காட்சிகள் அழகாக இருக்கணும், நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அது இந்த படத்தில் கூடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழோட முக்கியமான நகைச்சுவை நடிகர்கள் சதீஷ், கருணாகரன், ஆர்ஜே பாலாஜி, அவங்க 3 பேரும் இதில் ஒரு பெரிய நகைச்சுவை அதகலமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் என்னோட நன்றி. ஜோஷ்வா நாமுத்துக்குமார் காம்பினேஷனாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். காதல் திரைப்படத்தில் தங்களோட பாடல்களால் தமிழகத்தை வசீகரப்படுத்தினவங்க. இதில் ஒரு கொண்டாட்டமான இசையை ஜோஷ்வா கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். இன்றைக்கி பறந்து செல்லவா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் தனபால். ஸோ அவரோட 2வது படம். அண்ட் ஹீரோ நாசர் சார் சன் பாஷா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் 2 நாயகி இருக்காங்க. அதில் நான் ஒன் ஆஃப் தி ஹீரோயினாக நடிச்சிருக்கேன்.
அண்ட் இன்னொருத்தவங்க வந்து சைனீஸ் ஐ மீன் அந்த சிங்கப்பூரில் ஒரு பெரிய ஆக்டர் அவங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல் படம் வந்து சிங்கப்பூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். பிரம்மாண்டமாக வந்திருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் ஆக போது கூடிய சீக்கிரம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. புது யுகம் யூஎஸ்க்கு வணக்கம். என் பேர் லுத்ஃபுதீன். நான் தனபால் இயக்குன பரந்து செலவா படத்துலேருந்து நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பேர் வந்து சம்பத். அண்ட் இந்த படம் வந்து ஃபுல்லாக சிங்கப்பூர்லேயே நடக்குது. 50 நாள் நாங்கள் சிங்கப்பூர்லேயே ஷூட் பண்ணோம். இட் வாஸ் அதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான இதுவாக இருந்துச்சு சிங்கப்பூரில் ஷூட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சென்னையில் ஷூட் பண்ணுற மாதிரி இல்லை, அங்கே இருக்கிற சேலஞ்சஸ்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற என்னோடய கோ ஆக்டர்ஸ் கூட வந்து எல்லாம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் லைக் ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் சிங்கப்பூரியன் ஆக்டர்ஸ் நரேல் கங்கா இருக்கட்டும். அது இல்லாமல் இந்த காமெடியன்ஸ் சதீஷ் கருணாகரன் அண்ட் ஆஜய் பாலாஜி. ஸோ இவங்களெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஸ்க்ரீனில் மட்டும் இவங்க இது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியாமல் லைக் ரியல் லைஃப்லேயும் வந்து இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ இவங்களாம் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு எனக்கு இந்த படத்தில் நடிக்க. அண்ட் ஆமாம், இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஜோஷுவா ஸ்ரீதர் தான் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட மியூசிக்லாம் வந்து நிறைய நாள் வந்து சாங் நைட் ஷூட்லாம் போகும்போது இவரோட மியூசிக் தான் வந்து எங்களை காப்பாற்றுச்சு. லைக் நைட் வந்து இப்போ ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்க நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் அதான் இந்த படத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு வித்தியாசமாக காமிச்சிருக்கோம் லைக் மற்ற படத்தை விட. அண்டு இது வந்து கண்டிப்பாக ஒரு புது விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. சினிமாவில் இருக்கேன், சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல படமாக கிடைச்சிருக்கு. விஐபி, சலீம், தங்க மகன், இப்போ பரந்த செலவா ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. படத்தோட விஷுவல்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படம் ஃபுல்லாக சிங்கப்பூரில் பண்ணியிருக்காங்க. படத்தோட லென்த் வந்து 2 hours 20 minutes வந்திருக்கு ஃபைனல் எடிட். அதில் பார்த்திங்கன்னா 2 hours 19 minutes வந்து சிங்கப்பூர் தான். 1 minute மட்டும்தான் இங்கே ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சிங்கப்பூர் அவ்வளோதான். வேறு ஒரு இன்ச் பை இன்ச்சு ஷூட் பண்ணிட்டு வந்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து குறைய இருக்காது. ஏன்னா நம்ம சதீஷ், ஆஜய் பாலாஜி, கருணாகரன் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்காங்க காமெடி. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து சொல்லும்போது நான் எதுவுமே கேட்கல, எங்கே ஷூட்டிங் அப்படின்னு. சிங்கப்பூர் அப்படின்னாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஃபாரின் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பாம்பே கூப்பிட்டு போனாங்க, அப்புறம் கோவா கூப்பிட்டு போனாங்க. நான் கோவா தான் பேங்காக்குன்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். ஸோ இப்போ தான் போயிட்டு ஃபஸ்ட் டைம் போனேன். ஃபாரின்லலாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிறப்பாக அங்கே கூப்பிட்டு போனதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையணும். படமும் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும். அதுக்கு நீங்களாம் எழுதல் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. கம்ப்ளீட் லாஃப் ராயட், சிரிச்சுட்டே தான் இருக்கேன் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் சதீஷ் வர சீன்லாம் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன், அப்படி இருக்குது காமெடி. எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தனபால் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கார் படத்தை. ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி அது. அண்ட் எனக்கு இந்த படத்துக்கு அமைக்க சான்ஸ் கொடுத்த தனபால் சாருக்கும் அருமை சந்திரன் சாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ். பல இசை வெளியீட்டு விழாக்கள், பல ப்ரெஸ் மீட்டுகள், பல படத்தினுடையது நடப்பது என்பது அது வேறு ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று அது என்னுடைய மகனுடைய படமாக நினைத்து பார்க்கின்ற பொழுது வார்த்தைகளை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவனுக்காக பிரத்யேகமான வார்த்தைகளை தேடணும்னு கிடையாது. இது பிரத்யேகமான வார்த்தைகள் அவன் மீது நான் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். என்னுடைய மகனுடைய படமாக நான் இதை பார்க்கவில்லை. இந்த திரைத்துறையிலே ஒரு அனுபவம் பெற்றவனாக இருக்கிறேன். ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன். நான் மற்ற படங்களைப் போலவே இந்த படத்தையும் பார்ப்பதை தான் நான் விரும்புகின்றேன். இது நிச்சயமாக இந்த படம் பல்வேறு நிலைகளுக்கு பறந்து செல்லும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. ஸோ வழக்கம் போல் இந்த சண்டேவும் கோலிவுட் அன்கட் பார்த்து ரொம்பவே ஜாலியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப் இன் கோலிவுட் அன்கட்.